சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி CSI மத்தேயு ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனை விழா. நூற்றுக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. நேற்று உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருத்தணியிலும் CSI தூய மத்தேயு ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை 5 மணி அளவில் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனை துவக்கப்பட்டது. இந்த சிறப்பு ஆராதனையை சபை போதகர் பெஞ்சமின் கார்த்திகேயன் துவக்கி வைத்து இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை வழங்கினார். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் திருத்தணி பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். ஆராதனை முடிவில் திருவிருந்து வழங்கப்பட்டது. இந்த பிரிவில் இருந்து ஆராதனையை ஆயர்கள் பெஞ்சமின் கார்த்திகேயன், சந்திரகாந்த் நடத்தினர். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை ஒட்டி சபைக்கு வந்திருந்த கிறிஸ்துவ மக்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சபை செயலாளர் நேரு தாஸ், பொருளாளர் ராபின் ராஜ் உட்பட சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம் ஆகியோர் செய்திருந்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி திருத்தணி CSI தூய மத்தேயு தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு ஆராதனை பெஞ்சமின் கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை குருசேகர செயலாளர் திரு நேருதாஸ், பொருளாளர் ராபின் ராஜ் மற்றும் ஊழியர் நிக்சன் உட்பட சபையுடைய கமிட்டி நிர்வாகிகள், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம் ஆகிய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஏற்பாட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் வருடந்தோறும் நடைபெறும் கிறிஸ்துமஸ் திருவிழா இந்த ஆண்டு மிக சிறப்பாக திருத்தணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக திருச்சபையிலே கிறிஸ்து மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கி கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரக்கோணம் சாலையில் அமைக்கப்பட்ட இந்த தேவாலயம் 50 ஆண்டுகால புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருத்தலமாகும். திருத்தணி நகரின் மையப்பகுதியிலே அமைந்துள்ள இந்த திருச்சபை தூரம் கிறிஸ்துமஸ் கண்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த இடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை தரிசனம் செய்வார்கள். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை சிறப்பாக வருவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே பங்கேற்க ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் இந்த திருச்சபையிலே வந்து கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கின்ற வாகனங்கள் எந்த பார்த்தாலும் வாகனத்தை சுற்றி இருக்கின்றது. அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் இருபுறமும், அதாவது அரக்கோணம் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கான அந்த மகிழ்ச்சியான அந்த கொண்டாட்டத்தை தற்போது இங்கு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வருஷம் எல்லா நாளுமே வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ஆனா இந்த இயர் வந்து ரொம்ப சிறப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காலையில் 5 மணிக்கு எல்லா வாலிபர்களும் ஒன்னா சேர்ந்து எங்க தூய மத்தேயு ஆலயத்துல முன்னாடி நின்று இப்ப அண்ணனுக்கு நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்து இயேசு பிறந்த இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது மகிழ்ச்சியாயிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அவரை துதித்து பாடுகின்றோம். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.
Christmas to all. இன்னைக்கு CSI Matthew Churchல ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. Happy Christmas. புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.